நாம் வாழ்க்கையில் பல சமயங்களில் முடியாதது போல தோன்றும் சவால்களை எதிர்கொள்கிறோம். பிரச்சனைகளை பார்த்து நம்மை சிறியவர்களாகவும் சக்தியற்றவர்களாகவும் உணர்கிறோம். யாராவது எனக்கு உதவினால் நான் முயற்சி செய்திருக்கலாமே என்று எண்ணுகிறோம். ஆனால் சுற்றிப் பார்த்தால் எவரும் இல்லை. எனவே ஆரம்பிக்கவே இல்லாமல் நாம் கைவிடுகிறோம். பைபிளில் ராஜா தாவீதும் பல பிரச்சனைகளை சந்தித்தார். ராஜாவான பிறகும் தன்னுடைய இராச்சியத்தை வலிமைப்படுத்துவதற்காக உழைத்தார். ஆனால் தாவீதுக்கு ஒரு இரகசியம் இருந்தது. அவர் தனக்கே உரித்தான வலிமையால் அல்ல, தேவனோடு நடத்தின வாழ்க்கையால் வலிமை பெற்றார். 2 சாமுவேல் 5:10-7 தாவீது நாளும் வலிமையடைந்து வந்தான், ஏனெனில் சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் அவனுடன் இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. தாவீதின் வாழ்க்கை ஒரு உண்மையை நமக்கு நினைவூட்டுகிறது. உண்மையான வெற்றி தேவனோடு நித்தியமாக நடப்பதில்தான் உள்ளது. இன்று நாம் அனைவரும் இதே வாழ்க்கைக்கே அழைக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாக தேவன் நம்மிடம் வந்தார். பரிசுத்த ஆவியால் அவர் நம்முள் வாசம் செய்கிறார். இயேசு தேவனும் நமக்கும் இடையே இருந்த தடைத்தை அகற்றினார். மத்தேயு 28:20-7 இயேசு சொல்வார், நான் உலகத்தின் முடிவளவும் உங்களுடன் இருக்கிறேன். நாம் அவரை பார்க்கவில்லை என்றாலும், வாழ்க்கை கடினமாக இருக்கும்போதிலும் இயேசு எப்போதும் நம்மோடு இருக்கிறார். அவர் மீது நம்பிக்கை வைக்கும் அனைவருடனும் அவரது ஆவியானவர் வாழ்கிறார். ஆனால் பிஸியான தினசரி வாழ்க்கையில் இந்த உண்மையை நாம் எளிதில் மறந்து விடுகிறோம். செல்போன்கள், சமூக ஊடகங்கள், வேலைப்பளு இவை எல்லாம் நம்மை சிதறடிக்கின்றன. நாம் தேவனோடு நடப்பதை மறந்து விடுகிறோம். அதனால் ஜெபிக்கவும் தேவனுடைய வசனத்தை வாசிக்கவும் நேரம் ஒதுக்குவது மிக முக்கியம். சில நிமிடங்கள் கூட தேவனுடைய சத்தத்தை கேட்க உதவுகிறது. நம் மனதில் அமைதியை தருகிறது. வாழ்க்கையின் முக்கிய அம்சங்களை நினைவூட்டுகிறது. இன்று நான் உங்களிடம் ஒரு எளிய உண்மையை கூற விரும்புகிறேன். நீங்கள் ஒருபோதும் தனியாக இல்லை. இயேசு கிறிஸ்துவின் உடனிருப்பு எப்போதும் உங்களுடன் இருக்கிறது. தாவீது தேவனோடு நடப்பதனால் வலிமை பெற்றது போல, நீங்கள் இயேசுவோடு தினமும் நடக்கும்போது எத்தனை சவால்கள் இருந்தாலும் அதை கடந்து செல்ல முடியும். உங்கள் மனதை அவருக்காக திறக்கவும், அவரை நம்பவும், அவருடன் பேசவும், அவரோடு நடக்கவும் செய்யுங்கள். அப்போது நீங்கள் காண்பீர்கள், தேவன் சாத்தியமற்றதை கூட சாத்தியமாக்குகிறார்.